10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்க இருக்கிறார். இதுகுறித்தான விரிவான விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். சரியாக காலை 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. இது தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். இதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சரியாக 9 மணிக்கு 2ஆம் ஆண்டாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு நீலாங்கரையில் நடைபெற்ற இந்த விழா திருவான்மியூருக்கு இந்த ஆண்டு மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை போல ஒரே நாளில் நடைபெறாமல் 2 நாட்களாக இன்று முதற்கட்டமாக 21 மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல் நாளிலும், அதே போல வரக்கூடிய ஜூலை 3ஆம் தேதி மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்புல சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, சான்றிதழ் மற்றும் பரிசுகளை தாவேகா தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காங்கேயன் நேரலையில் அந்த விழா நடைபெறக்கூடிய மேடையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மேடையை பொறுத்தவரையில் மாணவர்கள், பெற்றோர்கள் உடன் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏதுவாக வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான மேடை. முதல்ல தாவேகா தலைவர் விஜய் உள்ளே வந்ததற்கு பிறகாக மக்களிடையே, அதாவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்ற இருக்கிறார். அதே போல காலையிலிருந்தே பல்வேறு தூரத்திலிருந்து நேற்று மாலை தொடங்கி அவர்களது ஊர்களிலிருந்து பிரயாணப்பட்டு வந்த மாணவர்கள், பெற்றோர்கள் தற்போது நம்மிடையே இருக்கின்றனர். அவரிடம் கேட்போம். சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எந்த மாவட்டத்திலிருந்து வரீங்க, யார் உங்க சார்பா வாங்குறாங்க, எவ்வளவு முக்கியமான விழாவா இதை பாக்குறீங்க? சார், நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பத்திராயிருப்பு ஒன்றியத்திலிருந்து மகாராஜா கிராமத்திலிருந்து வரேன் சார். பையன் வந்து 10th ரங்காராவ் அரிமா மெட்ரிகுலஸ் பள்ளியில் பிரைவேட் ஸ்கூலில் 500 மார்க்குக்கு 495 எடுத்திருக்காங்க சார். அவர் யாருமே இப்போ வரைக்கும் ரிவார்டு ஃபர்ஸ்ட் சார். இப்போதான் வந்து ஒரு மேடையில் வந்து ரிவார்டு வாங்குறதுக்கு வரோம். அது பெருமையாக தான் நினைக்கிறோம். அதுவும் விஜய் சார் கையில் வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்கு சார். அவர் இந்த ஒரு சேவைக்கு, கலை சேவையிலிருந்து இப்போ மக்கள் சேவைக்கு வந்திருக்காரு. அவருடைய சேவை தொடரட்டும் சார். கான்பிடண்டா அவருடைய எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும் சார். தம்பி, நீங்க 10ஆவதுல 495 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களை ஊக்கப்படுத்தும் வகையில இந்த தாவேகா சார்பில் நடத்துறாங்கல்ல, அந்த எவ்வளவு என்கரேஜ்மெண்டா இருக்கு? இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? எஜுகேஷன் எம்பவர் பண்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை அவங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, அது இப்போ நடந்திருக்கு. அதுக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த மணிக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு அடுத்த வர கிளாஸஸ்லேயே அதிக மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே போல மற்றும் ஒரு மாணவி தனது பெற்றோர்களுடன் வந்திருக்கிறார். அவர்கள் பெற்றோர்களை முதல்ல கேட்போம். மேடம், உங்க பாப்பா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? நேரடியா உங்க அந்த எடுத்த மார்க்குக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். சின்ன வயசுல இருந்தே விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அது இப்ப என் குழந்தை படிச்சு வந்து அவரை நேரடியா பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நேரடியா இப்ப நீங்க ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க, உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா இருக்கும், இல்ல பெரிய அளவுல மார்க் எடுத்திருப்பீங்க, இதுவரையில பெரிய அங்கீகாரம் இல்லைன்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க, அதுவும் தாவேகா தலைவர், நடிகர் அவர் முன்னிலையில கொடுக்கும்போது இது உங்களுக்கு எவ்வளவு பூஸ்ட்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அது இன்னும் நான் 10th முடிச்சிருக்கேன். இப்போ 11th 12thலையும் நம்ம இது மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணால் நம்ம மறுபடியும் உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு என்கரேஜிங் எனக்கு தோணுது. அப்படின்றப்போ நான் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு படிப்பேன். எதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்ற நிகழ்ச்சியை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ற, என்கரேஜ் பண்ற நிகழ்ச்சி தான். அவர் அரசியல் தலைவரா எப்படி பாக்குறீங்க? அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுல போனாலும் அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி பண்ணணும். சார், நீங்க அரசியல் கட்சி அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சி தலைவரா தாவேகா கட்சி ஆரம்பிச்சு ஒரு பொது நிகழ்ச்சி மேடை, முதல் மேடையே மாணவர்களை கௌரவப்படுத்துறாரு, எப்படி பாக்குறீங்க? அவர் எய்மே வந்து இளைஞர்கள் நம்ம வந்து அரசியலை தொடங்கினாத ஒரு கரப்ஷன் இல்லாம ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுக்கலாம்னு சொல்லி இளைஞரை மோட்டிவேட் பண்ணி அது முறை அவர் வந்து ஒரு தம் எடுத்த காரியத்தை சக்சஸ் பண்றதுக்காண்டி பண்ணிருக்காரு. வெல்கம் சார். அவர் எடுத்த முயற்சிக்கு வெல்கம் பண்றோம் சார். இதே போல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பெற்றோர்களுடன் அந்த மாணவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக பேருந்துகள்ல அழைத்து வரப்படுகின்றனர். அழைத்து வரப்படக்கூடிய அனைவருக்குமே உள்ளே வரும்போது அவர்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் கிட் என்பது கட்சியின் சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. அடுத்தடுத்த நிர்வாகிகள் உள்ளே வரும்போது, அதாவது பெற்றோர்களோ அவர்களோடு மாணவர்கள் உள்ளே வரும்போது அவர்களுக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு பையிலுமே கட்சியோடைய தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா என்பது அச்சிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பையும் பொறுத்தவரையில மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான பிஸ்கெட், ஜூஸ் போன்ற ஸ்நாக்ஸுகளும்
தயார் நிலையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜூஸ் இருக்கிறது, அதே போல பிஸ்கெட்டும் வாட்டர் பேக்கெட்டும் இருப்ப போல கிட்டை தான் தற்போது மாணவர்களுக்கு அவர்கள் கொடுத்து வருகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் விருது பெற்றதற்கு பிறகாக ஒவ்வொருவருக்குமே தேவையான சைவ விருந்து, அதாவது 14க்கும் மேற்பட்ட விருந்து பட்டியல் அடங்கிய சைவ விருந்து என்பது அளிக்கப்பட இருக்கிறது. நேற்று இரவு இந்த உணவு தயாரிப்பதற்கான பணிகள் தொடங்கி மும்முரமாக அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மதியம் தொடங்கி, அதாவது காலை 10 மணியிலிருந்து இந்த விருந்து அனைவருக்குமே சமர்ப்பிக்கும் வகையில் தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காலையில வந்திருக்கக்கூடியவர்களுக்கு காலை உணவும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில 10 மணியிலிருந்து ஒரு பந்திக்கு 500க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடும் வகையில விருந்தும் தயார் நிலையில இருக்கிறது. இவ்வாறான ஏற்பாடுகளுடன் சரியாக 9:30 மணி அளவில் தாவேகாவின் கல்வி விருதுகள் வழங்கும் விழா என்பது தொடங்க இருக்கிறது. தொடக்கத்திலேயே தாவேகாவின் தலைவர் விஜய் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றிவிட்டு பின்னர் ஒவ்வொரு மாணவராக மாவட்டம் வாரியாக, சட்டமன்ற தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்கி கௌரவித்து பாராட்ட இருக்கிறார். மணிகண்டன், இந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டு ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இன்றும் மற்றும் ஜூலை 3ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. இன்று பொறுத்தவரை மொத்தம் எத்தனை மாணவர்களுக்கு தாவக தலைவர் விஜய் விருது வழங்க இருக்கிறார்? குறிப்பாக அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மொத்தமாக 21 மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடங்கி 21 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 மாணவர்கள் 10ஆம் வகுப்பிலிருந்தும் 3 மாணவ மாணவியர் 12ஆம் வகுப்பிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 6 மாணவர்கள், அவர்களுடன் அவர்களுடைய பெற்றோர்கள் 2 மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். முக்கியமாக துபாயை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு குழுமம், அதாவது பவுன்சஸ் நிறுவனம் தான் தற்போதைக்கு மண்டபத்தை சுற்றி இருக்கக்கூடிய நுழைவாயில்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களுக்குமே உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவருடைய புகைப்படம், மாணவருடைய விவரங்கள், அதாவது பெயர், எந்த ஊரில் இருந்து வருகிறார், எத்தனாவது வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்கிறார், எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் ஆகிய விவரங்கள் அந்த கார்டில் இருக்கிறது. அந்த அனுமதி சீட்டில் அந்த அனுமதி சீட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அனுமதி சீட்டுடன் கூடிய மாணவர்கள் அவர்களுடன் பெற்றோர்கள் வரும்போது இவர்கள் 3 உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்கள் அனைவருமே, அதாவது நெடுந்தூரத்திலிருந்து பயணம் செய்யப்பட இருக்கக்கூடியோர் நேற்று மாலையிலிருந்து அவர்களது ஊர்களிலிருந்து பேருந்துகள்ல வரவழைக்கப்பட்டு அருகாமையில், அதாவது ஈசிஆர், நீலாங்கரை ஆகிய பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டு நேரடியாக தற்போது இந்த திருமண மண்டப வளாகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அனைவருமே தற்போது மண்டப வளாகத்தில் அமர தொடங்கி இருக்கின்றனர். ஒவ்வொருவராக உள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான ஏற்பாடுகள், அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் என அனைத்துமே தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கான உணவும் கூட காலையிலிருந்து பரிமாறப்பட்டு வருகிறது. காலையில் வருபவர்களுக்கு காலை உணவும், அதே போல விருது வாங்கிவிட்டு செல்பவர்களுக்கு சைவ விருந்தும் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கான சமையல் நிகழ்வுகளும் கூட நடந்து முடிந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டை போல ஒரே நாளில் 13 மணி நேரம் மாணவர்களை காத்திருத்து வைக்கக்கூடாது என்பதற்காக 2 கட்டமாக இந்த விழா நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நிகழ்ச்சியாக, கட்சி நிகழ்ச்சியாக முதல் பொது மேடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் முதல் நிகழ்வு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் நடிகர் விஜய் என்ற தோற்றம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகாக முதல் நிகழ்ச்சியாக மாணவர்களை ஊக்கப்படுத்துவதை, நேரில் அவரை பார்ப்பதற்கு, அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவரிடம் பரிசுகளை பெறுவதற்கு என மாவட்டங்கள் தூரத்திலிருந்து, பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மாணவர்கள் பயணப்பட்டு வந்திருக்கின்றனர். தாவேகாவின் முதல் அரசியல் மேடையில் இன்று 9 to 9:30 மணிக்குள்ளாக அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார் என்பது இந்நிகழ்ச்சியின் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. மணிகண்டன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த விருது வழங்கும் விழாவானது தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு நடக்கும் முதல் நிகழ்ச்சி. முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜயின் முதல் விழா இது. கடந்த ஆண்டு நிகழ்ச்சி தொடங்கவும் அப்பவே பேசியிருந்தாரு, இந்த மாதிரி பணம் வாங்காதீர்கள், காமராஜர், அண்ணா, பெரியாரை படியுங்கள் அப்படின்னு கூறியிருந்தார். இந்த ஆண்டு விஜய் உரையை
உற்றுநோக்கி காத்திருக்கின்றனர். எப்போது விஜய் பேச இருக்கிறார், அது பற்றிய விவரங்கள் இருக்கா? நிகழ்ச்சி 9 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய நிலையில நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து சரியாக 5:30 மணி அளவுல இங்கே ஈசிஆர் ரோட்ல திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டருக்கு காலை 5:30 மணிக்கே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். அவர் தனியான ஓய்வறையில தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். சரியாக 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பின்னர் அவரது உரையுடன் துவங்குகிறது. கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நிமிடங்கள் மாணவர்களிடையே முக்கியமான கருத்துக்களை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் எடுத்து வைக்க இருக்கிறார். முக்கியமாக தற்போதைக்கு கடந்த ஆண்டை பொறுத்தவரையில பெரியார், அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்களை படிக்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை மாணவர்களிடையே அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கருத்துக்கள் பெரிய அளவில் மாணவர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்ற செய்திகளில் பார்க்க முடிந்தது. அந்த அளவில் மாணவர்களிடையேயும் பெற்றோர்களிடையேயும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில அரசியல் தலைவராக மாறி பொது நிகழ்ச்சியில முதல் முறையாக பேசக்கூடிய நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் என்ற கேள்வி அனைவரிடமுமே இருக்கிறது. அதற்காக சரியாக 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக நிகழ்ச்சி தொடங்கிய முதல்லேயே அவரது உரை என்பது இருக்கிறது. அதனை தொடர்ந்து மாணவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகைகளையும் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த வண்ணமாக இருக்கின்றனர். அவர்கள் நேரடியாக அனுமதி சீட்டு பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். உள்ளே காத்திருப்பதற்கு முன்பாக காலை உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளே செல்லக்கூடிய அனைவர்களுக்குமே ஒரு பரிசு பை போல கொடுத்து அதுல தேவையான தண்ணீர், அது மட்டுமல்லாமல் பழச்சாறு, பிஸ்கெட்டுகள் போன்றவையும் அந்த பையில கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரை பொறுத்தவரையில தமிழக காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணிக்காக 50க்கும் மேற்பட்ட காவல்துறை போடப்பட்டிருந்தாலும் துபாயை மையமாக கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமான பவுன்சர்ஸ் இன்டர்நேஷனல் ஏஜென்சி நிறுவனம் தான் இந்த திருமண மண்டபத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்களுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு தனியாக அடையாள அட்டை போடப்பட்டு அந்த பவுன்சர்ஸ் உடன் அவர்களோடு கம்பெனி கொடுத்து வரக்கூடிய நிர்வாகிகளையோ வரக்கூடிய பெற்றோர்களோ மாணவர்களுக்கோ முகம் சுளிக்கும் வகையில் எந்த ஒரு நிகழ்வுகளும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கட்சியின் நிர்வாகிகளும் அவர்களுக்கான அனுமதி அட்டையுடன் அந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இன்று காலை உள்ளே நுழைய முற்பட்ட பலருக்கும் அந்த பவுன்சர்கள் அனுமதி சீட்டு இல்லாமல் நாங்கள் யாரையும் உள்ளே நுழைய விடமாட்டோம் என்பதை தகவலாக தெரிவித்திருக்கின்றனர். முறையான அனுமதி சீட்டு இருக்கக்கூடிய அனைவரையுமே உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.